Hi everyone, welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair and எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னங்க இன்னைக்கு குட் மார்னிங் சொல்லி ஆரம்பிக்கல அப்படின்னு யோசிக்கிறீங்க சென்னையில் அதானே? எஸ்ங்க, நிறைய பேர் எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. உங்களால் நான் ஏர்லி மார்னிங் 6 AM இந்தியா டைமுக்கு போஸ்ட் பண்ணால் vlogs பார்க்க முடியல அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் போட்டிருந்தேன், இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த வீக்லேருந்து என்னுடைய லாங் விலாக், அதாவது வீக்லி ஒரு லாங் விலாக் தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. ஸோ அந்த விலாகுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 9:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அண்ட் US அண்ட் கோஸ்டாரிக்காவில் இட் இஸ் 10 AM எவ்ரி டியூஸ்டே. ஓகே, ஸோ தேங்க்யூ. உங்கள் சஜஷன் கொடுத்ததுக்கு. இது ரொம்ப நாளாக சில பேர் கொடுத்துட்டு இருந்தீங்க, பட் எனக்கு அதை மாற்றுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இந்த விலாக்லேருந்து இந்த டியூஸ்டேலேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். hope you all will be giving your support to me. And yes, இந்த vlogல பார்த்தீங்க அப்படின்னா நான் கோஸ்டாரிக்காவுக்கு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க. நானே இன்னும் இந்த வால்மார்ட்டுக்கு போனதில்லை. ஸோ அதனால் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம vlogக்குள்ளே போகலாமா? ஆல்ரைட். ஸோ நான் யூஸ்வலாக vlogsல பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் நிறைய ஷாப்பிங் அண்ட் ஹவ் accessible it is அண்ட் ஹவு டிசபிலிட்டி வாஷ்ரூம் இருக்கா அப்படின்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த விலாக்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுலேருந்து நான் இந்த சானோசெல் இருக்கிற இந்த இவ்வளோ பெரிய வால்மார்ட்டுக்கு வந்ததே இல்லைங்க. யூஸ்வலாக நான் என்னுடைய ப்ராவின்ஸில் இருக்கிற வால்மார்ட் ஹெரேதியா இல்லைனா எஸ்கஸு வால்மார்ட் எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சானோசே வால்மார்ட்டுக்கு வந்திருக்கேன். கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கர பெரிய பார்க்கிங் அண்ட் எவ்ரிவேர் இட் இஸ் ரேம்ப் அண்ட் லிஃப்ட் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் பேட்ரி ஸ்கூட்டரும் இருந்தது. பட் நான் என்னுடைய ஓன் ஸ்கூட்டரே யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது உங்கள்கிட்டக்கையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்கணுங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக 2 லேப்டாப் தேவைப்படுது. எனக்கு எடிட்டிங்க்கு ஐ எம் லுக்கிங் ஃபார் அ பெட்டர் லேப்டாப் பிகாஸ் நான் ஆல்மோஸ்ட் 5 years நவ் ஐ எம் யூஸிங் த சேம் ஃபோன் அண்ட் சேம் எடிட்டிங். கேமராமேனும் நானே, எடிட்டரும் நானே. சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுவாள். அவளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாள். பட் எடிட்டிங்கில் அவளுக்கு ஹெல்ப் பண்ண அவளால் முடியாது. அவளுக்கு படிக்கணும். ஷி ஹாஸ் லாட் ஆஃப் அதர் ஒர்க்ஸ் டு டூ. ஸோ நான் எனக்குமே ஒரு லேப்டாப் அண்ட் அனுக்கு ஒரு லேப்டாப் 2 பார்த்துட்ருக்கோம் நாங்கள். இங்கே பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் மாடல்ஸ் எங்களுக்கு தேவைப்படுறது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அண்ட் கேமிங் லேப்டாப்ஸ் அப்படின்னே செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வால்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஹியூஜாக இருந்ததுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு செக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பெருசாக இருந்தது. நான் என்னுடைய ப்ரீவியஸ் வால்மார்ட் விலாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா அது அவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் நிறைய திங்ஸ் இருந்தது, நிறைய ஆக்சசபிளாகவும் இருந்தது. அந்த மாதிரி ஒரு பயங்கர பெருசாக இருந்தது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வால்மார்ட் போகிறதுக்கு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் இது ஒரு ஆஃப்டர்நூன் விலாக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் நாங்கள் பெருசாக லன்ச் அப்படின்னு அன்றைக்கி எடுக்கலை. கொஞ்சம் சிக்காக இருந்தால் ஸோ வி தாட் இந்த வால்மார்ட்டை முடிச்சுட்டு அப்புறமா எங்கேயாவது சாப்பிட போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். ஸோ க்ளோதிங்லாம் கூட பார்த்திங்கன்னா சம்மர் கலெக்ஷன்ஸுங்க. இங்கே கொஞ்சம் மார்னிங்லலாம் நல்லாவே வெயில் அடிக்குது, ஈவினிங் மேலே கோல்ட் அண்ட் ப்ரீஸி ஆகிடும். ஸோ இந்த சம்மர் கவுன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா காட்டன் மிக்ஸ்ட் வித் எலாஸ்டிக் வெயிஸ்ட் அண்ட் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ், நிறைய சைஸஸில். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $8 ஸ்டார்ட் ஆகும் சைஸ் வைஸ். ஸோ பட் யூஎஸில் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இதே யூஎஸில் நான் $3 $2 கூட பார்த்துருக்கேன். பட் இங்கே கோஸ்டாரிக்காவில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான். இந்த பர்டிகுலர் வால்மார்ட்டில் நல்லாவே இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸுமே இருந்தது. அண்ட் இப்போ இங்கே சீசன் பார்த்திங்கன்னா நிறைய பீச்சுக்கு போவாங்க. அன்டில் மே ஆர் ஜூன் வரைக்குமே கொஞ்சம் சில பீச்சஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சில பீச் வேர் அண்டு கேப், ஹேட். ஏன்னா ஒரு ஹேட்டு தான் என்கிட்ட இருக்குது. நான் அது ப்ரீவியஸாக லிமான் போகும்போது வாங்கினது. ஸோ இன்னொரு ஹேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நல்லா இருந்ததுங்க. சரி, பீச்சுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். பட் இங்கே ப்ரைஸ் எல்லாம் நான் செக் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக க்யூட்டாக இருந்தது. ஈவன் ஸ்விம்வேர், நைட் ட்ரெஸ், அப்புறம் இன்னர் கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. நல்ல எலாஸ்டிக்கோட நிறைய சைஸஸ்லேயுமே அவைலபிளாக இருந்தது.
ஸோ அப்படியே அடுத்த செக்ஷன் போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது அணு கொஞ்சம் சிக்காக இருந்தா கொஞ்சம் கோல்டு மைல்டு ஃபீவர் இருந்தது அவளுக்கு. அதனால் அங்கங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போனோம். இது வேறு ரொம்ப பெரிய வால்மார்ட்டாக இருந்ததுங்க. அவளுக்கு உடம்பு முடியாததுனால ஷி காட் ரியலி எக்ஸாஸ்டட். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இந்த எதுக்குங்க நம்ம இந்த வால்மார்ட் ப்ரைஸ் மார்ட்லாம் வரும், கண்டிப்பாக இந்த மாதிரியான சாம்பிளை ட்ரை பண்ண தான். அதுவும் இந்த காஃபி, பிளாக் காஃபி அந்த டைமுக்கு இந்த குக்கியோடு சாப்பிட்றதுக்கு தேவாமிர்தமாக இருந்தது. அண்ட் அவளுக்கு அந்த த்ரோட் பெயினுக்கும் கோல்டுக்கும் ஷி ரியலி என்ஜாய்ட். போய் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து இதை குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸு, லென்டில்ஸ், அதுக்கப்புறமா ரைஸ்லேயே பல வெரைட்டி இருந்தது. அதுக்கப்புறம் சீரியல்ஸ், பல்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சன்னா அந்த மாதிரி. ஸோ சுகர் அப்புறம் இருந்தது. இந்த செக்ஷன் பயங்கர பெருசுங்க. ஐ ரியலி என்ஜாய்ட். ஏன்னா நான் இவ்வளோ ஒரு மேசிவான ஒரு க்ராசரி செக்ஷனை வந்து ஐ டோன்ட் திங்க் ஈவன் நான் வேறு எந்த வால்மார்ட்லேயும் பார்த்துருக்கேனான்னு எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் ஐ வாஸ் ரியலி திங்கிங் இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் லைக் ஹியூஜ் அவ்வளோ பெருசாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் பேட்ரி ஸ்கூட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் இன் டிமாண்ட் ரொம்ப. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுடைய ப்ராவின்ஸில் இருக்கிற வால்மார்ட்லலாம் இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததில்ல. அண்ட் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸும் நான் பார்த்ததில்ல. ஸோ மேபி தட்ஸ் வை த க்ரௌட் இஸ் லைக் சூப்பர் ஹை. ஸோ அதனால் நீங்கள் இஃப் யூ ஹேவ் அ வீல் சேர், இல்லை இங்கே வீல் சேர் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு யாராவது ப்ரொப்பல் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை செல்ஃப் ப்ரொப்பல் பண்ண முடியும்னா நம்ம அந்த ரெகுலர் வீல் சேரும் எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் வை நான் ஐ எம் யூஸிங் மை ஓன் பேட்ரி ஸ்கூட்டர் ஹியர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் எனி ஒன். அதனால் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கேனோ அப்படியே இந்த வீடியோவில் அதையும் நான் காமிச்சிருக்கேன். ரிட்ஸ் அப்படிங்கிற பிஸ்கெட் நான் யூஸ்வலாகவே எடுப்பேன். அதுக்கப்புறம் கோகோனட் குக்கி ஒன்று கொடுத்தாங்க சாம்பிள் காஃபிக்கு. சூப்பராக இருந்ததுங்க. நான் அதனால் அதுவும் ஒன்று எடுத்தேன். அந்த பிஸ்கெட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வாங்குகிறேன். யூஸ்வலாக அந்த ஓரியோ, ரிட்ஸ் இந்த மாதிரி தான் எடுப்போம். பட் திஸ் டைம் ஐ காட் த கோகோனட் குக்கீஸ். அது நான் ட்ரை பண்ணும்போது ஏதாவது விலாகில் முடிஞ்சால் அதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ரொம்ப க்ரன்ச்சியாக கோகோனட் ஃப்ளேவரோட நட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு அந்த பிஸ்கெட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் அண்ட் வாட்டர் அண்ட் ஸ்ப்ரிட்ஸ் அந்த செக்ஷன் இது ஃபுல்லாகவே. ஸோ நாங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதில் வந்து இந்த ட்ராவல் பேக்கு மாதிரி இருக்கும். ஒரு 12 பாட்டில்ஸ், 1 லிட்டர், அப்புறமா 1/2 லிட்டர் அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அங்கே நிறைய லிக்விடேஷன் சேல்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட் லவர்ஸ்க்கான செக்ஷன். பயங்கர நீட்டாக க்ளீனாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நான் வந்து பனானாஸ் அண்ட் கண்டிப்பாக வால்மார்ட் வந்தால் நான் ஃப்ரூட்ஸ் எடுப்பேங்க. அவக்காடோ வாங்குவேன், பனானா எடுப்பேன். அவக்காடோவோட டோஸ்ட் வந்து நான் ஏற்கனவே என்னுடைய விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிக்கும் அனுக்கு அந்த டோஸ்ட்டு. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த ப்ரெட்டில் அந்த அவக்காடோ டோஸ்ட்டு வச்சு கேட்லுவா, குவாக்கமாலே டோஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நல்லா இருந்தது. வைட் ரேஞ்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் ஸ்ட்ராபெரியும் எடுத்தேன், பேபி ஆரஞ்சு எடுத்தேன். எனக்கு அந்த கிளமண்டைன்னு சொல்கிற அந்த பேபி ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் நான் எடுத்திருக்கேன் இங்கே. ஸோ இதை முடிச்சுட்டு பில்லிங்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப பசி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இது ஒரு லேட் ஈவினிங் மாதிரி ஆகிடுச்சு எங்களுடைய லஞ்ச் ஃபுட் எடுக்கிறதுக்கே. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபுட் கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்காஸூவில் இருக்கிற அந்த முல்தி பிளாசா அந்த மால்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் குசின் ரெஸ்டாரண்ட். அங்கே தான் கூப்பன் இருந்தது. நான் மோஸ்ட்லி வெளியில் சாப்பிட்றத எவ்ரி வீக்லாம் நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேங்க. நான் ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டேன். பட் எவ்ரிடே சமைக்கிற ஹோம் ஷெஃப் ஆகிய நமக்கும் வந்து ஒரு பிரேக் வேணும் இல்லையா? ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் குசின் அண்ட் கூப்பனும் இருந்தது. நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால வி ஜஸ்ட் வெண்ட் ஃபார் இட். சும்மா சொல்லக்கூடாது, போனதுக்கு ரியலி ஒர்த்தான ஒரு ஃபுட் கூப்பன் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுட்டுக்கு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ரெகுலர் பிரெட் அந்த ப்ரௌன் பிரெட் டோஸ்டட். 2 டைப் ஆஃப் பட்டர் இருந்தது. ஒன்று வந்து கார்லிக் பேஸ்டு பட்டர் அண்ட் இன்னொன்று பிளெயின் பட்டர். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் திஸ் ட்ரிங்க் வாஸ் லைக் ஆசம். இது பேர் எனக்கு மறந்துச்சு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராபெரி க்ரஷர்ஸ் அண்ட் நிறைய காம்பினேஷன் ஆஃப் காக்டெயில்ஸ் மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆம்பியன்ஸ் உங்கள்கிட்ட காட்டலான்னு. அந்த ஹேங்கிங் லைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா ஒரு ஃபுட்டும் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து வரும். அதனால் வி ஹேவ் டு வெயிட். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ப்ரொக்கோலி ஃப்ளாட் பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இது வீட்டில் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். நான் மோஸ்ட்லி வெளியில் வரும்போது எது நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாதோ அதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். வீட்டில் பண்ண முடிஞ்சதை நம்மளே பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் அண்ட் ஐ thoroughly enjoyed this pasta and this drink combination. அனு வந்து ஒரு ரைஸ் வெரைட்டி சொல்லிக்கிட்டா. எனக்கு பேர் தெரியலங்க, அது கைண்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் நேம். பட் அதுலேயே வந்து உங்களுக்கு மஷ்ரூம்ஸ் இருந்தது, க்ரீம் இருந்தது, மேஷ்டு பொட்டேட்டோ, ரைஸ், பீன் எல்லாமே ஒரு மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஒரு ஃபுட் மாதிரி அவள் சொன்னால். அதோடைய பிக்சர் மட்டும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். அவளுக்கு கொஞ்சம் அந்த சிக்னஸ்னால ஷீ வாண்டட் டு ஹாவ் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அந்த மாதிரி அவளுக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து அவள் அந்த ரைஸ் பவுல் காம்பினேஷன் வந்து சொல்லிட்டா. அண்ட் எனக்கு இந்த பாஸ்தா வாஸ் சூப்பர் ஃபில்லிங் வித் திஸ் ட்ரிங்க். அண்ட் அஃப்கோர்ஸ் டெசர்ட்டும் கொடுத்தாங்க. டெசர்ட்டுமே அந்த கூப்பனில் எங்களுக்கு கவர் ஆச்சு. டெசர்ட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனுவோடைய அந்த ஃபுட்டும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தோ இந்த பிக்சர் அதுதான் அது. ஐம் ஸோ சாரி, ஐ ஃபர்காட் த நேம் ஆஃப் இட். ஸோ அண்ட் அகெயின் ஆக்சசபிள் டாய்லெட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவேன். நான் எங்கே போனாலுமே நான் பண்ணுவேன். அண்ட் இங்கே வந்து கேட்கவே வேண்டாம், 90% ஆஃப் த பிளேசஸில் ஆக்சசபிள் டாய்லெட் இருக்கும். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய வாஷ்ரூம் பாருங்கள், சூப்பர் ஆக்சசபிள், ஃப்ரெண்ட்லி அண்ட் எவ்வளோ பெருசாக இருந்தது, செம்ம கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இட். எங்கே போனாலும் இங்கே வந்து அந்த ஒரி பண்ண வேண்டாம். அண்ட் ஐ ஜெனுவன்லி ட்ரை டு ஷேர் திஸ் ஸோ தட் இந்தியா இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி பிகமிங் ஆக்சசபிள் அப்படின்னு எனக்கு வந்து நான் எப்பயுமே நினப்பேன். ஐ ரியலி விஷ். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி சாப்பிடவே ரொம்ப லேட் ஆச்சு. அண்ட் பக்கத்தில் இருக்கிற சில ஷாப்ஸ் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவளுக்கான ஒரு லேப்டாப் வந்து அவள் வந்து ஆப்பிள் தான் வேணும்னு சொல்லுவாள். ஸோ ஐ ஸ்டோர் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் அந்த ஸ்டோருக்கும் போனோம். ஸோ அப்படியே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க டு கெட் பேக் டு ஹோம். ரொம்ப ரொம்ப லாங் டே மாதிரி இருந்தது அந்த வீக்கெண்ட் வந்து. வெல் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நான் இங்கே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் see you all in my next vlog. Take care and bye bye.